இன்றைய சாய் விசித்ரா சீசன் 2 நிகழ்ச்சியிலே பங்கேற்கின்ற விருந்தினர் இயக்குனர் கே பாக்யராஜ். என்னுடைய தம்பி பாக்யராஜ் அவர்களே, என்னையா எழுதுற அப்படின்னா 2-3 நிமிஷத்துல மறுபடியும் காருக்குள்ள உட்காந்து எங்கேயோ போய் எடுத்து மறுபடியும் வேற ஒரு பேப்பர் வரும். நாம என்ன நினைச்சோமோ அதை திருப்பி கொண்டாகும். பாக்யராஜ் பேசும்பொழுது சொன்னார், நம்ம இந்த படம் பண்ணும்போது சகலவல்ல அவனை காட்டி மிரட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னு. சரி, இப்போ என்ன மிரட்டிட்டு இருப்பாங்க முந்தானே முடிச்ச காட்டி காட்டி. திரைக்கதை மன்னன் என்று மொத்த இந்திய திரையுலகத்தினராலும் பாராட்டப்படுகின்ற கே பாக்யராஜுக்கு இது பொன்விழா ஆண்டு. தனி மனிதனுக்கு உணவில்லையில் ஒண்ணும் பண்ண முடியாது, படுத்துக்கிறான். மகாபாரதத்துல புருஷமார்களே பொண்டாட்டி அடமான வச்சு சீட்டாடி விட்டாங்க. சீட்டாடி இல்ல சார், பகடை. சரி, எப்படியோ அப்படி விட்டாங்க. தேவையில்லாத இடத்துல எல்லாம் பின்ன மாட்டிக்கோ, தேவையான இடத்துல விட்டுரு. நீங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்க. இந்த 50 ஆண்டு கால கலைப்பயணத்தில் தான் இயக்கிய திரைப்படங்களை பற்றியும் தான் சந்தித்த ஆளுமைகளை பற்றியும் பல சுவையான தகவல்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் கே பாக்யராஜ். வணக்கம். வணக்கம். உங்களுடைய திரைப்பயணத்தில் பொன்விழா ஆண்டு ரெடி எடுத்து வச்சுருக்கீங்க, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. இந்த 50 வருஷ வாழ்க்கையை நினச்சி பார்க்கும்போது நமக்கு எப்பவுமே ரீமைண்ட் பண்ணி பார்க்கும்போது சில பேர் கடகடன்னு மைண்டில் வந்து போகும். ஆரம்ப காலத்துலேருந்து யாரெல்லாம் நமக்கு உதவியாக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் மைண்டில் வந்துடுவாங்க. அப்புறம் ரெண்டாவது, எனக்கு 50 வருஷம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த ஃபீலிங் கிடைக்கல பெருசாக. இது இப்போ தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு 15-20 வருஷமாக தான் அப்படிங்கிற மாதிரி 16 படப்பிடிப்பு நடந்தது. ஆமாம், அதனால் அதெல்லாம் பசுமையாக மைண்டில் நிற்கிறதுனால இவ்வளோ நாள் ஆகிப்போச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதில் என்னென்னா, நமக்கு ஆரம்ப கால ஃபஸ்ட்டு டே கிளாப்பு காமிச்சதுலேருந்து ஜி ராமகிருஷ்ணன் அவர்கிட்ட போய் ஒரே நாள் தான் ஷூட்டிங், 2வது நாள் பேக்கப் பண்ணிட்டார் பாலகுரனை. அதிலிருந்து எல்லாமே அப்படி அப்படியே ரிவைன் பண்ணி பார்க்கும்போது ஒன்றா மைண்டுக்கு வந்தது. சில கதைகள்லாம் இருக்குமே டிஸ்கஷனில், நம்ம கூட எல்லாம் கொஞ்சம் அந்த காலகட்டத்துக்கு அவங்கள ஓல்டுன்ட்டாங்க. ஆனால் பட் நான் ஓல்டாக நினைக்கல. தூயவன் ஆகட்டும், கல்யாண சார் ஆகட்டும், கனக சண்முகம் அவங்கெல்லாம் அவங்களோட எல்லாம் உட்கார்ந்தது. அதில் சில பேர்த்துக்கு வந்து தூயவன் சில கதைக்கு சிங்க் ஆவார், சில கதைகள் வந்து அவருக்கு மனசுக்கு பிடிக்கலன்னா ஓடிடுவார். அவர் அந்த நாட்கள் ஒத்துக்கவே இல்லை. அப்படியா? ஆமாம். இது என்னையா, என்ன கதை, புருஷனே பொண்டாட்டி இது ஒன்று மாமா வேலை பார்க்குற மாதிரி இருக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன்னு சொல்கிறது எனக்கு ஒட்டலையா, மனசுக்கு ஒட்டலைன்னு. இல்லைங்க, அது அப்படியே அந்த ஆங்கிளில் பார்க்குறீங்க. ஒரு ப்ராட் மைண்டாக வந்து அப்படி ஆயிடுச்சா, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அனுப்புறோன்னா எவ்வளோ பெரிய சமாச்சாரம். இல்லையா, எனக்கு சரியாக வரலையா அப்படின்னாரு. அப்புறம் இல்லை பேசுங்க, வந்துடுவோம், பேச அப்படி இன்வால்வ் ஆயிடுவோம். 2 நாள் 3 நாள் உட்காந்துருந்தார். அப்புறம் நாச்சிப்பனை கூப்பிட்டு, அவங்க தானே ப்ரொடியூசர் நாச்சிப்பன் ஜெயராமையா, அவர்கிட்ட சொல்லுங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது, இன்வால்வ் ஆகலைன்னா அதில் பேசவே முடியாது, நான் வந்து சும்மா உட்காந்துருக்கணும், அவர்கிட்ட இந்த கதைக்கு குற்ற சொல்லுங்கள் என்ன அப்படின்னாரு. அப்புறம் படம் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் ஆனதுக்கப்புறம் சிங்கப்பூருக்கு இங்கே போயிருக்காரு. அப்புறம் அங்கே இருக்கவங்கெல்லாம் அப்படின்னு சாப்பிட்டுக்கு இப்படி ஏதாவது படம் கிடம் பார்ப்பேன், என்னென்னா அந்த படம் பார்க்கலாம், என் பாக்யராஜ் படம் அதை எடுத்துட்டு வாங்க அந்த 7 நாட்கள்னு இவர் அப்படியே உட்காந்துருக்காரு. நம்ம வேண்டாம்னு சொல்லிட்டு வந்த படம் வா நல்லா இருக்குது, தூய் நீ பார்க்கலையான்னு. இல்லை பார்க்கல. சரி, என்ன தான் அப்படி அந்த படத்தில் நம்ம இப்படி சொல்லிட்டு வந்துட்டான், அந்த படம் அப்படி ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் படம் பார்த்துட்டு அவருக்கு ஒன்றுமே புரியலையா. அந்த கேரக்டர்கள்லாம் அது வந்த ஷேப்பு வந்து படம் பார்க்கும்போது, அது படமாக வரும்போது முதல்ல டக்குன்னு அனுப்பிச்சி வைக்கிறேன் பொண்டாட்டி அப்படின்னு சொன்னோன்னே அந்த லைனை மட்டும் எடுத்துகிட்டு பேசும்போது அப்படி சில நேரங்களில் வரும். இப்போ எங்கள் சென்ராஜா கலைஞான சாருக்கு ஒத்து வரல. அவர் என்ன தம்பி இது, நீங்கள் ஏதாவது புதுசாக இருக்குன்னு நினச்சிட்டு வந்தால் நீங்கள் வந்து இந்த மூத்துக்குடி புள்ள இளையகுடி வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க. ஆனால் நீங்கள் ஏன்னா அந்த ஆங்கிளில் போகிறீங்க, நீங்கள் அப்படி கதையை அப்படி சொல்லாதீங்க. ஒரு கேரக்டரு அவன் வந்து லைஃப்பில் அவனுக்கு அம்மா இல்லைன்ட்டு இருந்தான், ஆத்தா இல்லைன்னு. அவனுக்கு ஆத்தா வருதுன்னு சொன்னோடனே அது மேலே பயங்கரமான ஒரு இது வச்சான்.
அதை கடைசி வரைக்கும் அவனால் யாரும் அவனை வந்து இல்லைடா அவன் தப்பான ஆளுங்கன்னு சொன்னால் கூட அவன் ஏற்றுக்க தயாரில்லை. கடைசியில் பாய்சன் சாப்பிடும்போது அப்போ கூட வந்து அவன் பரவாயில்லன்னு தான் எடுத்துக்கிட்டான். அதனால் கேரக்டராக அப்படி போகலாம், அப்படி பார்த்தா அது வேறு மாதிரி தான், புதுசாக தானே இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி சில கதைகள் இப்போ சுந்தரகாண்டம் எடுக்கும்போது அதே மாதிரி தான். கேன்சர் கதையா என்ன இது அப்படின்னு நான் சொன்னது, கேன்சர்னே நான் சொல்ல மாட்டேன், அந்த வேர்டே வராது. கரெக்டு. அந்த பொண்ணு தெரியும் போலுக்குங்க, நம்ம ரொம்ப நாள் இருக்க மாட்டோன்னு அவளுக்கே தெரியும் போலுக்கு அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லும்போது அப்புறம் புரிஞ்சுக்குவாங்கல்ல ஆடியன்ஸு. அதனால் நம்ம எதுக்கு என்சிபிடியா அந்த பீடியா அது இது இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, சில வித்தியாசமான மெடிக்கல் வேர்ட்ஸ் மெடிக்கல் டேர்ம்ஸில் எல்லாம் சொல்லுவாங்களே, அதுக்கெல்லாம் போக வேண்டாம். ஜனங்க பார்த்து பார்த்து பழக்கமாயிட்டாங்க. அதனால் சும்மா இப்படி சொல்லிட்டாலே புரிஞ்சுக்குவாங்க, அவன் ரொம்ப நாள் இருக்க மாட்டான்னு அவளுக்கே தெரியும் போலுக்குன்னு அதில் அண்டர்ஸ்டுட் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறையா போராட்டங்கள் ஒவ்வொரு கதைக்கும் வந்து என்னென்ன நடந்தது அப்படிங்கிறது ரீகலெக்ட் பண்ணும்போது சில கதைகள் வந்து இந்த பாலச்சந்திர மேனன் வந்து அவர் ஒரு அம்மையான சத்தியம், அம்மையான சத்தியம் அந்த படம். அவர் பொம்பளை வேஷம். பொம்பளை வேஷம். ஒரு பொண்ணு வந்து ஆம்பளை வேஷத்தில் வருவாள், ரொம்ப நேரத்துக்கு தெரியாது. அப்புறம் தான் லாஸ்ட் ஆகும்போது தான் அது பையன் இல்லை பொண்ணுன்னு தெரியும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிவிட்டு அதை வந்து படம் பார்த்தோன்னே உடனே அவரை கூப்பிட்டு வச்சு அப்புறம் இது படம் தமிழ் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் பாரு ப்ரொடியூசர்கிட்ட பேசாமல் எல்லாத்துக்கும் ஓகே ஓகேன்ட்டு போயிட்டார். வந்து பூஜை அன்றைக்கி காட்டில் இங்கே ப்ரொடியூசர் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கப்புறம் மெல்ல ஒரு ஷார்ட் எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஷார்ட் எடுத்துகிட்டு அப்போ 2 படம் பூஜை போட்டோம். ஒன்று வீட்டில் விசேஷங்கான்ட்டு, இன்னொன்று வந்து ஏதோ ஒரு கிசு ஏதோ ஒன்று. அந்த கதை தானே கமல்ஹாசன் எடுத்திருந்தார். ஆமாம். அது என்ன ஆச்சுன்னா பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் மெல்ல என்கிட்ட எனக்கு ஒரு டவுட் அப்படின்னு ஆரம்பித்தார். என்னென்ன இல்லை இந்த எக்ரிமெண்ட் போடலைன்னா ரைட்ஸ் யாருக்கு சொந்தம் அப்படின்னு. நான் சொன்னேன், எங்கள் ஒரு ஷார்ட்டை எடுத்து முடிச்சுட்டா இப்படி சொல்லுவீங்க, முதல்ல சொல்லியிருந்தாலாவது பரவாயில்ல, உங்களுக்கு அவருக்கு டேர்ம்ஸ் இல்லை, நாங்களாக போய் பேசிக்கிறோம் இல்லையா அப்படின்னு. அப்புறம் அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து ஸ்ரீராமையும் அப்புறம் என் பிரதர் அங்கே மாப்பிள்ளை ஒருத்தர் இருந்தார், 2 பேரும் போய் கேரளா போய் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டோம். நீங்கள் கொஞ்சம் அந்த வீட்டு அட்ரஸ் யாராவது கூட வச்சு அனுப்பிச்சி விடுங்க, அவங்க போய் பேசினேன். அவன் பூஜை போட்டேன்னு சொன்னோன்னையுமே அவன் வந்து கதைக்கு வந்து இவ்வளோ லட்சம், அப்புறம் தெலுங்கு அது டப்பாச்சுன்னா அதுக்கு இவ்வளோ லட்சம். நான் சரி தெலுங்கு உனக்கு மார்க்கெட் இல்லையா, பாக்யராஜார் அவர் படம் அதுக்கு தெலுங்கு டப்பிங்கு போச்சுன்னா அவருக்கு அதுதான் இதாகும், அதுல நீ வந்து ரைட்ஸ் கேட்டுருந்தா என்னையா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை போட்டாச்சுங்கிறதுக்காக ரொம்ப இப்படி கேட்குறியே அப்படின்னு சொல்லி பேசி பார்த்தாங்க. அது சரியாக வரல, அவர் அங்கேயே நின்று இருந்தார். அப்புறம் சரி விடு, பூஜை போட்டோங்கிறது தானே, இப்போ அதே வீட்டில் விசேஷங்க பேரில் வேறு கதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவசரமாக உட்காந்து அந்த கதையை பண்ணோம். அந்த மாதிரி சில அதுக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து மெயினாக வந்து அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா நம்ம வைஜி மகேந்திரனும் அவர் கூட தினகரன் ஒரு டிஸ்கஷன் உட்காந்துருப்பாங்க, ரைட்டர் தினகரன். அவன் தான் ஒரு நாள் சொன்னான், இந்த மாதிரி வைஜி மகேந்திரன் வந்து உங்களை வச்சு டைரக்ட் பண்ணோன்னு ஒரு கதை ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தாரா, அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். என்ன வைஜி மகேந்திரன் நான் நடிக்கணும்னு சொல்லி அந்தளவுக்கு என்ன ஃபீல் பண்ணி கேட்டு இல்லையா, என்ன உனக்கு கதை எதாவது தெரியுமான்னா தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி கதையை சொன்னோடனே அப்புறம் நான் சொன்னேன், இந்த கதை இப்படி பண்ணால் நல்லா இருக்காது, இது விட்டா வேறு வருஷனாக பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பதியில் வேறு ஏதோ கதைக்கு டிஸ்கஷன் உட்காந்துருந்தேன். அப்போ நான் வேறு ஆங்கிளில் மாற்றி சொன்னேன். அது சொன்னதுக்கப்புறம் பார்த்தா எல்லோரும் இந்த இதை முதல்ல பண்ணிடுவோமே, அருமை, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அசிஸ்டண்ட்டுகள்லாம் சேர்ந்து இது பண்ணி அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அந்த படம் பண்ணோம், வீட்டில் விசேஷங்க. அது இந்த கோல்டிகான்னு சொல்லி ஒரு இங்கிலீஷ் ஆர்டிஸ்ட் இருக்குது. அவள் வயசு 35-40 ஆனால் கூட பார்த்தா 25 வயசு 24 வயசு மாதிரியே இருப்பான். நல்ல காமெடி ரொம்ப பண்ணுவாள். இப்போ நம்ம ஊரில் கேர்விஜாக கதை பண்ணுவாங்க, சாவித்திரிக்காக கதை பண்ணுவாங்க, அந்த காலத்தில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கோல்டிகானுக்கு அவளுக்குன்னே கதை பண்ணுவாங்க. அந்தளவுக்கு அவள் பிரமாமா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுக்குறவ. அவளை ஹீரோயினாக வச்சு பண்ணியிருந்தாங்க, அவளுக்காக முக்கியத்துவம் கொடுத்து அந்த கதை பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து நம்ம நடிக்கிறோங்கிறதுனால நான் என் ஆங்கிளில் வந்து வேறு மாதிரி அதில் வர்றது ஒரே ஒரு பாயிண்ட், அந்த அம்னீசியாங்கிறது மட்டும்தான் அதில் வரும்.
பாக்கி எல்லாமே டோட்டல் இது வேறு. மாற்றியாச்சு ஃபுல்லாக. அந்த மாதிரி சில நேரங்களில் அப்படி அது நான் கடைசியில் கூட இது பண்ணும்போது ஏதோ ஒரு இன்டர்வியூ கூட எழுதியிருந்தேன். இன்ஸ்பயர் ஆகி நான் பண்ண படத்தில் 2 படம் பண்ணேன். இந்த படம் ஒன்று, அப்புறம் இன்னும் ஏதோ ஒரு படம் வெளியே படங்கள் படத்தை பார்த்துட்டு பார்த்துட்டு. அந்த பாதிப்பில் வந்து இது இன்னொன்று வந்து என்னென்னா ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி. அதுக்கு வந்து நமக்கு பிரிட்டி உமன் அப்படின்னு ஒரு படம். அவள் அந்த ஹீரோயின் ரொம்ப ஃபெமிலியரான ஹீரோயின் பின்னால். ஆனால் ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் அதுதான். ஸோ அந்த படமும் நான் ஃபாரின் போனப்போ எல்லா இடத்துலையும் போஸ்டர்ஸ் பார்த்தா இந்த படமே பிரிட்டி உமன். இது பார்த்தா சண்டை காட்சியும் இல்லை, ஒன்றும் இல்லை. பார்த்தா ஒரு ஃபேமிலி மாதிரி லேடி ஓரியன்ட் மாதிரி இருக்காதுன்னு சொல்லிட்டு எல்லா ஊர்லேயும் பாரிஸில் இறங்கி பார்த்தேன், லண்டனில் இறங்கி பார்த்தேன், வேறு அங்கே போனேன். கடைசியில் வந்து அவை அந்த தீவுக்கு போனப்போ அந்த அவங்க பூர்ணிமா அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் தான் தங்கியிருந்தோம். எல்லோரும் காலையில் எழுந்திரிச்சு போனேன். என்னென்னா அந்த அந்த இப்போ எரிமலை கிடையாது, எல்லாம் காஞ்சி போயிருக்கும். ஆனால் அது ஒரு காலத்தில் அப்படி இருந்தது. அதுக்கு பார்க்க போகிறேன். நான் சொன்னேன் இது சினிமாவில் நிறைய தடவை பாட்டு, அதனால் நீங்கள் போயிட்டு வாங்கன்ட்டு. இந்த படம் எனக்கு கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்தது போஸ்ட்ரு. அப்புறம் அந்த தேட்டரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், அமெரிக்காங்கும் போது தேட்டர் ஹவாயிலெல்லாம் எப்படி இருக்குது பார்க்கலாம், அந்த படமும் பார்த்த மாதிரி இருக்குமே சொல்லிட்டு அந்த ஆள் சிரித்தார். நீங்கள் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து இங்கே வந்து இதுக்கு போய் 2.5 மணி நேரம் செலவு பண்ணுறாரு உங்கள் வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை அவர் சினிமானா அதில் மைண்டு எப்போவும் அதில் இருக்கும் அப்படின்னு. அப்போது பார்த்தது தான் அந்த பிரிட்டி உமன். அதில் வந்தது ஒரே ஒரு டயலாக் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். அது கதையே வேறு. அது ப்ராஸ்டியூஷனுக்காக எடுத்தோன்னையுமே ஹீரோயின் வர்றா அப்படிங்கிற மாதிரி கதை. ரொம்ப சாதாரணமாக இருப்போம், சொசைட்டியே மதிக்காது அவள் ஆக்சுவலாக. இல்லை, அவளுக்கு வேறு போக்கிடம் கிடையாமல் அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட வரும்போது அவள் ப்ராஸ்டியூஷன் இருக்கிறதுனால நானும் ப்ராஸ்டியூஷன் பண்ணுறேன், வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல போய் ரோட்டில் ப்ராஸ்டியூஷன் நிற்கும்போது தான் அந்த ஹீரோவை மீட் பண்ணி அவன் அட்ரஸ் கேட்குறதுக்காக வந்தான். இவன் ரேட்டு சொல்லுவாள். அப்புறம் அப்படி இதாகி போய் ஒரு வாரம் தங்க வேண்டியிருந்து அந்த ஒரு வாரத்தில் வரக்கூடிய ஒரு இதில் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு அஃபேர் ஸ்டார்ட் ஆகுதுங்கிற மாதிரி சொல்லி அது அப்படி அந்த மாதிரி கதை அது. அதில் அவள் என்ன கண்டிஷன் போடுவான்னா ப்ராஸ்டியூஷனுக்கு வந்திருந்தால் கூட லிப் கிஸ் மட்டும் பண்ண மாட்டேன்பா. வேறு என்ன வேணால் பண்ணிக்கோ, நீ லிப் கிஸ் மட்டும் வேண்டாம் அப்படின்பா. இவனுக்கு ஒரு என்ன இது இப்போ இதுக்கு ப்ராஸ்டியூஷனுக்குன்னு வந்துட்டு லிப் கிஸ் வேணான்னு சொல்லிட்டு வேறு என்ன வேணாலும் இது பண்ணிக்கலாங்கிறால அப்படின்ட்டு அது ஒரு சரி பரவாயில்ல அப்படின்ட்டு. ஆனால் அவள் இவளோட இன்னசென்ட்டாக இருக்கிறது வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ரொம்ப இன்னசென்ட்டாக அப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கடைசி நாள் ஒரு வாரம் அங்கே அவங்க கூட இருந்ததில் அவளுடைய கேரக்டர் அது இதெல்லாம் அதே மாதிரி இவனுக்கு ஒரு ப்ராஸ்டியூட்டாக நம்மளை கூப்பிட்டு வந்தால் கூட அவன் நம்மளை கவனிச்சிக்கிற மெத்தேடு அது இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு இம்ப்ரெஸ் ஆகி அதில் ஒரு கடைசியில் நாளைக்கு நான் புறப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது அன்னைக்கு நைட்டு லிப் கிஸ் பண்ணிடுவான் அவளே. அப்போ இவன் கேட்பான், நீ என்ன முதல் கண்டிஷனே இது தானே போட்டேன், இந்த ஒரு வாரம் கழிச்சு நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேன், இப்போ வந்து லிப் கிஸ் பண்ணுறேன் என்ன? இல்லை, எனக்கு அப்பப்போ ஒரு கனவு வரும். என்னன்னா நான் வந்து ஒரு உப்பரியில் நின்றுருப்பேன், ஒரு பிரின்ஸ் ஒரு ராஜகுமாரன் எனக்காக வந்து ஒருத்தர் வருவான், வந்து கீழேருந்து என் பேர் சொல்லி கூப்பிடுவான், நான் மேலேருந்து அப்படி பார்ப்பேன், பார்த்தா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிஸ் அனுப்புவான். நான் அதை பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஷன். எனக்கு என்னென்னா ஒருவேளை நிஜமாகவே நம்ம லைஃப்பில் நமக்காக ஒரு ராஜகுமாரன் வந்தாலும் வருவான், அதனால் அவங்களோட தான் லிப் கிஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வேளை நடந்தாலும் நடக்கும்னு சொல்லிட்டு என் மனசில் இருந்தது. ஆனால் இந்த ஒரு வாரம் ஃபீலிங்கில் வந்து இப்போ எனக்கு உண்மையிலேயே நீ தான் அந்த ராஜகுமாரங்கிற அளவுக்கு என் மைண்டில் வந்துச்சு. அதனால் நான் வந்து உங்கள்கிட்ட லிப் கிஸ் கொடுத்தேன், வேறு ஒன்றும் இல்லை. அதில் சென்டிமெண்ட் என்னென்னா, சரி நெக்ஸ்ட் டைம் நான் வர்றேன் எங்கே இருப்ப நீ அப்படின்னா, சாரி வேண்டாம் அப்படின்ட்டுருவா. என்னை பார்க்க வேண்டாம், நான் நீ மறுபடியும் மீட் பண்ண வேண்டாம், நீ என்ன சாப்பாட்டுக்கு அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவேன், என்ன இதுதான் பண்ணுவேன், வேறு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா. அப்புறம் என்ன ஏன் வேண்டான்னு சொல்கிற? இல்லை, உங்களோட அந்த ஒரு வாரம் இருந்தது எனக்கு அந்த ராஜகுமாரன் கூடயே இருந்து அந்த ஃபீல் இருக்குது, அதனால் மறுபடியும் ப்ராஸ்டியூட்டாக உன்னை மீட் பண்ண வேண்டாம், நான் அப்படியே அது அப்படியே மைண்டில் என் மெமரியில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாரி அப்படின்ட்டுருவா. அப்புறம் தான் புறப்பட்டு போவேன் ஏர்போர்ட்டுக்கு. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு இவங்களுக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகி
அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரெண்டு ரூமுக்கு வருமா வந்தால் இவன் பேர் சொல்லி யாரோ கூப்பிட்றாங்கன்னு இருந்தால் மாடியிலேருந்து எட்டி பார்த்தா இவன் கீழே காருக்கிட்டு இருப்பான். ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவள் ட்ரீம் என்ன வருதோ அது மாதிரி அவன் வந்து ஐ லவ் யூ சொல்லி முத்தம் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி சேர்ந்துக்கிறாங்க. ஸோ அவன் அந்த டயலாக் வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. என்றைக்காவது ஒரு ராஜகுமார் ஒருத்தன் எனக்குன்னு பிறந்திருக்கான், அவன் வந்தானா அவன் கூட தான் ஃபஸ்ட் லிப் கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜகுமாரனை வச்சு ஒரு கனவுல இருக்காளே அப்படின்னு அந்த இன்னசென்ட்டான கேரக்டர் வந்து ஆம்பளையாக இருந்தால் நானாக இருந்தால் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அது எனக்கு பிடிச்சிருந்ததுனால அந்த டைலாக்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி இவருக்கு ஒரு ராஜகுமாரி கனவுல அது கூட இவருக்கு வந்த கனவுங்கிறது இல்லாமல் பாட்டி வந்து ஒரு ஆறுதலுக்கு சொல்லிச்சு. வீட்டில எல்லாம் இன்சல்ட் பண்ணுறாங்க, இவர் ரொம்ப அப்செட் ஆகுறாங்கன்னு. அதுக்கு வந்து பாட்டி இல்லைடா உனக்குன்னு ஒரு ராஜகுமாரி பிறந்திருக்கா, அவன் வந்து ஒரு நாளைக்கு ஐ லவ் யூன்னு சொல்லுவான், அவன் லைஃபே வேறு மாதிரி ஆயிடும்னு ஒரு ஆறுதலுக்கு சொல்லியிருப்பாங்க. அம்மாவே வந்து கனவுல சொல்லிச்சுன்னு சொல்லிதுங்கும் போது பாட்டி ஒரு வேளை நிஜமாக தான் இருக்குன்னா இவர் அந்த கனவுலையே சுற்றிட்டு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி அந்த கதை. இந்த மாதிரி ஒரு ஒரு சில டைலாகுகள் வந்து நமக்கு இன்ஸ்பயர் ஆகும் ஒரு சில இதில். இந்த மாதிரிலாம் அசைப்படும் போது ஒவ்வொன்றா என்னென்ன கதை பண்ணோம், என்ன இது எப்படி அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஞாபகம் வரும். பதினாறு நிலை படத்தில் நீங்கள் உதவி இயக்குனர் மாதிரி பாரதி ராஜாவுக்கும் அதுதான் முதல் படம். அவர் அறிமுக இயக்குனர். எந்த இடத்துலையாவது வந்து இந்த பாரதி ராஜான்றவர் ஒரு பெரிய சாதனையாளர் அப்படின்றத உங்களால் அடையாளம் கண்டுகொள்ள முடியுது? அதில் ஸ்கிரிப்ட் படிச்சோன்னே நான் முடிவு பண்ணேன். அருமை. 16 வயதில் ஸ்கிரிப்ட் என்கிட்ட கொடுத்து நான் போய் வேலைக்கு சேர்ந்தேன். என்னை பார்த்த பேண்ட் ஷர்ட்லாம் போட்டிருக்கேன்ல, அதனால் டைரக்டர் வந்து இது கொஞ்சம் நேட்டிவிட்டி வில்லேஜ் சம்மந்தப்பட்டது, அதனால் நீ கதை ஒரு தடவை படித்து மைண்டில் ஏற்றிக்கோ, அதுக்கப்புறம் நான் வந்து இது பண்ணுறேன்னாரு. அப்போ நான் உடனே போய் ஒரு ரெக்கார்டிங் நடக்கிற கேப்பில் நான் போய் படிச்சுட்டேன். அப்புறம் வந்தால் உள்ளே வந்து திட்டினார். அப்போவும் எடிட்டிங்கில் வந்து உள்ள பர்மிஷன் கிடையாது. அந்த இது வழியாக அப்படி எட்டி பார்த்துட்டு இருப்போம் எடிட்டிங் பண்ணுறது. அப்புறம் ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு கரெக்ஷன் சொல்ல போய் அந்த பட்டம் விடுற சீனில் இவங்க மாற்றி மாற்றி ஏதோ போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அது ஜம்ப் ஆகிட்டே இருக்குது, சரியாக வரல. அப்புறம் எனக்கு பார்த்துட்டே இருந்தவனுக்கு தோணுச்சு ஒன்று, இது சொல்லாமான்னு. அப்போ நான் ஏதோ ஆரம்பித்தேன், பாஸ்கர் சார் தப்பு தப்பு எப்போ அது மாதிரி தான் சிவபுராஜாக்கிட்ட கூட இன்டர்வியூ சீன் எழுதும்போது கமல் உள்ள இன்டர்வியூ பண்ணிட்டு இருப்பார், வெளியெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கமல் வந்து கேட்பார், வழக்கமாக யூஸ்வலாக இப்போ இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு. கட் பண்ண க்ளோஸ்அப்பில் சில நேரம் நான் ஒன்றுமே போடுறதில்ல அப்படிங்கிற மாதிரி டைலாக் வரும். எல்லாம் ஷாக்கு, என்னடா பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.com.